செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். சாட்சிகள் கலைக்கப்பட வாய்ப்புள்ளதாக அமலாக்கத்துறை முன்வைத்த வாதத்தை ஏற்று நடவடிக்கை. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி ஆகியோர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைவதில் இருந்து விலக்கு. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடையில்லை என்றும் இடைக்கால நிவாரணமாக தான் சரணடைவதற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவின் மிக நீண்ட கடல் பாலமான அடல் சேதுவை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு இனி 20 நிமிடங்களில் பயணிக்கலாம் என தகவல். உலகளவில் 12வது மிக நீண்ட கடல் பாலம் என்ற பெருமையை பெற்றது அட்டல் சேத்து. நிலப்பகுதியில் 5.5 கிலோமீட்டரும் கடல் நடுவே 16.5 கிலோமீட்டரும் பயணிக்கும் வகையில் 6 வழி பாதையாக கட்டமைப்பு. அடல் பாலத்தின் மாதிரி மற்றும் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர். கட்டமைப்பு குறித்து பிரதமருக்கு அதிகாரிகள் விளக்கம். ராமர் கோயில் சிலை பிரதிஷ்டை விழாவுக்கு 11 நாட்களே உள்ள நிலையில் அந்த சுப நிகழ்ச்சியை காண்பதை தாம் அதிர்ஷ்டமாக கருதுவதாக பிரதமர் மோடி கருத்து. நாட்டு மக்கள் அனைவரின் பிரதிநிதியாக நிகழ்ச்சியில் பங்கெடுக்க உள்ள தாம் இன்று முதல் விரதம் மேற்கொள்ள உள்ளதாகவும் குரல் பதிவை பகிர்ந்து தகவல். மகாராஷ்டிரா வருகை தந்த பிரதமர் மோடிக்கு நாசிக் நகரில் உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் குவிந்த மக்கள் மலர்தூவி மோடி வாழ்க என முழக்கம். அயோத்தி ராமர் கோயில் சிலை பிரதிஷ்டை விழாவிற்கு தயாராகி வரும் லட்டுகள். நாள் ஒன்றுக்கு 1200 கிலோ லட்டுகள் தயாரிக்கப்படும் நிலையில் மொத்தம் 45 டன் அளவிற்கு லட்டுகளை தயாரிக்கும் பணி மும்முரம். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தேர்தல் ஆணையர் நியமன குழுவில் தலைமை நீதிபதியை நீக்கி கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு. மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் டெல்லியில் தேர்தல் ஆணையம் 2வது நாளாக ஆலோசனை. தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தமக்கு உடல்நிலை சரியில்லை என சில பத்திரிகைகள் கூறுவதை பார்க்கும்போது சிரிப்பு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தமக்கு என்ன குறை என்றும் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் தின விழாவில் கருத்து. எனக்கு உடல் நலம் இல்ல, உற்சாகமாக இல்லைன்னு நேற்று ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. அதை படிச்சப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு என்ன குறை? தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளின் இயக்கம் தொடங்கியது. வரும் 14ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து 11,000 பேருந்துகளை இயக்க நடவடிக்கை. பொங்கல் சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க ஞாயிறு வரை 1,25,000க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு. சென்னையிலிருந்து மட்டும் பல்வேறு ஊர்களுக்கு செல்ல 86,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தகவல். ஆவணியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த தடையில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிப்பு. தனி நபர்களோ மாவட்ட நிர்வாகம் அங்கீகரித்த குழுவில் இல்லாதவர்களோ பிரச்சனை செய்தால் சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவு. நாசிக் காலாராம் ஆலய சுற்று பிரகாரத்தில் தரையை மாப்போட்டு துடைத்த பிரதமர் மோடி. நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு மக்களுக்கு அழைப்பு. டெல்லியில் வருகிற 14ஆம் தேதி நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற உள்ள பொங்கல் விழாவில் பிரதமருடன் முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்கின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே மாநகர பேருந்தின் மீது ஏறி அட்டகாசத்தில் ஈடுபட்ட மாநில கல்லூரி மாணவர்கள். பொங்கல் கொண்டாட்டம் என்ற பெயரில் பேனருடன் கோஷமிட்டபடி வந்தவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் 43வது இடத்தில் இருந்த சென்னை 199வது இடத்திலும் திருச்சி 112வது இடத்திலும் உள்ளதாக அண்ணாமலை தகவல். ஸ்டாலினின் கவனம் ஆட்சியில் இல்லாமல் உதயநிதியை துணை முதலமைச்சராக்குவதிலேயே உள்ளதாகவும் விமர்சனம். அரசு மருத்துவரிடம் லஞ்சம் பெற்று கைதான இடி அதிகாரி அங்கித் திவாரியை காவலில் எடுத்து விசாரிக்க கோரிய அமலாக்கத்துறையின் மனு தள்ளுபடி.
திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மோகனா உத்தரவு. கொடநாடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மான நஷ்ட வழக்கு. இபிஎஸ்ஸின் சாட்சிய பதிவு குறித்த அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல். பொங்கல் விழாவுக்கு தாமதமாக வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுத்து கேட்டை இழுத்து பூட்டிய பச்சையப்பாஸ் கல்லூரி. கேட்டின் மீது ஏறி நின்று கோஷமிட்ட மாணவர்கள் பேருந்தின் மேற்கூரை மீதும் ஏறி அட்டகாசம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள 50 ஏக்கர் நிலப்பரப்பில் பசுமை பொது பூங்கா அமைக்க அன்புமணி வலியுறுத்தல். பூங்கா அமைத்தால் அமைச்சர் சேகர் பாபுவுக்கு மாலை அணிவித்து பாராட்டுவேன், இல்லையெனில் போராட்டம் நடத்தப்படும் என்று பேட்டி. மீண்டும் சொல்கின்றேன், மாண்புமிகு திரு சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த இடத்துல 50 ஏக்கர் 60 ஏக்கர்ல ஒரு பசுமை பூங்காவை உருவாக்குங்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கை உடனடியாக விசாரிக்க காவல்துறை முறையீடு. ஜனவரி 19ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்றம் அறிவிப்பு.